நல்லா பார்த்துக்கோங்க, திரும்பி படிங்க. எரர் இந்த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அப்படின்னா எரர் பிழைகள் எதில்? இந்த சம் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ், இந்த இரண்டு அளவீடுகளின் கூட்டலில் உண்டாகக்கூடிய எரர் பிழைகள்னு அர்த்தம். இதை எப்படின்னு பாருங்கள். லெட் டெல்டா ஏ அண்ட் டெல்டா பி, டெல்டா ஏ மற்றும் டெல்டா பி இந்த ரெண்டுமே இருக்கிறது. எவ்வாறாக? அப்சொல்யூட் எரர், அது தனிப்பட்ட பிழைகளாக இருக்கிறது. எங்கே? இந்த டூ குவான்டிட்டிஸ் ஏ அண்ட் பி, அப்படின்னா இந்த ரெண்டு அளவுகளோட தனிப்பட்ட பிழைகளாக இருக்கிறது. அப்படின்னா டெல்டா ஏ வந்து ஏ என்ற ஒரு அளவோட பிழை, டெல்டா பின்றது பி என்ற அளவோட பிழை, அதாவது ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது இதை சார்ந்து அந்த டெல்டா ஏ டெல்டா பி இருக்குதுன்னு சொல்கிறான். ரைட்டா? இப்போ நல்லா கவனிங்க. தென் பிறகு மெஷர்டு வேல்யூனா நாம் அளவிடுகிறோம். மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ என்ற ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு, ஏன்றது ஒரு அளவு. அதை நாம் அளவிடும்போது என்ன கிடைக்குது? ஏ ப்ளஸ் டெல்டா ஏன்ற ஒரு அளவு கிடைக்குது. ப்ளஸ் பிழை, ப்ளஸ் ஆர் மைனஸ் பிழை. ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டால்? ஏன்ற அளவு இப்போ நான் அளக்கிறேன் 10, அதை நான் அளக்கும்போது எனக்கு 9 கிடைக்குது. அப்போ 1 டிஃபரன்ஸு அப்போ கிடைக்குதா? அப்போ ஏ மைனஸ் ஏ, ஒன்றுக்கு மைனஸ் கிடைக்குது டெல்டா ஏ. அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டினா தான் எனக்கு 10 வரும். அதேமாதிரி இப்போ 10 நான் ஏன்றது 10 நான் அளக்கும் போது என்ன கிடைக்குது? 11 கிடைக்குது. அப்போ அதுலேயும் டிஃபரன்ஸ் 1 கிடைக்குதா? அப்போ இந்த இடத்துல மைனஸ்னால் இதை கழிக்கணும். ரைட்டா? இதை கழிச்சிடும், அந்த பிள்ளையை கழிச்சா இந்த இடத்துல உனக்கு கிடைக்கும். ரைட்டா? அதுதான் சொல்கிறான். லெட் ஏன்ற ஒரு அளவோட என்னது? மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ. அப்போ ஏ நம்ம அளக்கும்போது, ஏன்ற ஒரு பொருளை அளக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ. அந்த ஏ ப்ளஸ் அதோட எரரும் கிடைக்கிறது. ரைட்டா? ப்ளஸ்ஸாக இருக்கலாம், இல்லை மைனஸாக இருக்கலாம், ஒன்று கூட இருக்கலாம் அல்லது குறையாக இருக்கலாம். அதான் மெஷர்டு வேல்யூ ஆஃப் ஏ. அப்படின்னா ஏ என்ற அளவோட அளவீடு. மெஷர்ட்னா ஏ என்ற ஒரு அளவீடு, ஏ என்ற ஒரு பொருளோட அளவீடு. ரைட்டா? ஏ என்ற அளவோட அளவீடு. ரைட்டா? மெஷர்டுனா அளவீடு. எவ்வாறாக இருக்குது? ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ, அதோட பிழையை சேர்த்துக்கணும். அதேமாதிரி பி என்ற ஒரு வேல்யூ, பி என்ற அளவோட அளவீடு. மெஷர்டு என்னது? பி என்ற ஒரு அளவு, அதனோட அளவீடு எவ்வளவு? பி ப்ளஸ் டெல்டா பி, ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி. இதுதான். இந்த ரெண்டையும் கூட்டியாச்சுன்னா இந்த அளவீடு கிடச்சிடும். ரைட்டா? அப்போ கன்சிடர்னா இந்த அளவீடு ஏ அண்ட் பி, இந்த அளவீடை மட்டும் நம்ம கூட்டுவோம். ஏஏ பின்னு கூட்டோம்னா அதுக்குன்னு ஒரு ரிசல்ட் வரும்ல, அதை இஜெட்னு வச்சுக்கிறோம். லெட்னு நம்ம வைத்துக்கொள்வோம். இல்லை கன்சிடர் நம்ம தீர்மானம் இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பின்னா அதாவது இந்த அளவு ஏன்ற ஏஏ பிஏ கூட்டுனா அதிலிருந்து வரக்கூடிய அளவானது இஜெட் என்று வைத்துக்கொள்வோம், தீர்மானித்துக் கொள்வோம்ன்றான். அப்போ வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ நல்லா கவனிங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெட் இஜெட் ஈக்குவல் டு ஏன்னு போட்டோன்னா இப்போ என்ன பண்ணியிருக்கான்? அப்போது இங்கே லெஃப்ட் சைடில் வாங்க. அப்போ இஜெட்ன்றது ஏ என்ற அளவுக்கும் பி என்ற அளவுக்கும் கூட்டல் தொகை. ரைட்டா? அப்போது ஏ என்ற அளவுக்கு உண்மையான வேல்யூ என்னது? ஏ ப்ளஸ் டெல்டா ஏ தானே. அப்போ ஏ என்ற இடத்துல ஏ ப்ளஸ் டெல்டா ஏ போட்டுக்கோ. இந்த போட்டுக்கிட்டேன்னா அந்த ஏ இஜெட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ ஏ என்ற இடத்துல என்ன போடணும்? அங்கே மேலே கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம்? ஏ சீக்வல் டு ஏ ப்ளஸ் டெல்டா ஏன்னு கொடுத்துருக்கோம்ல. ஏ என்ற இடத்துல இந்த இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஏ ப்ளஸ் டெல்டா ஏ, ரெண்டு பிளாக் க்ளோஸ் பண்ணிட்டு பிறகு ப்ளஸ்ஸு அந்த பி என்ற இடத்துல பி ப்ளஸ் டெல்டா பி போட்டுக்கோம். இப்போ இஜெட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஏபி அந்த ரெண்டு அளவுக்கு உண்டானது தான் இஜெட்டு. அப்போ இந்த இஜெட்டுக்கு கூட்டல் தொகைக்கு ஒரு பிழை இருக்கும் இல்லையா? இஜெட்டுக்கு ஒரு பிழை இருக்கும் இல்லையா? அதனால் அந்த இஜெட்டுக்கு அங்கே இஜெட் சீக்கிரம் ஏ ப்ளஸ் பி என்ற இடத்துல ஏ என்ற இடத்துல ஏ ப்ளஸ் டெல்டா ஏ, பி என்ற இடத்துல பி ப்ளஸ் டெல்டா பி போட்டாச்சு. இஜெட் அந்த ஏ பிஏ கூட்டினா இஜெட் கிடைக்குது. அந்த இஜெட்டுக்குன்னு ஒரு பிழை இருக்கும் இல்லையா? கூட்டலுக்குன்னு ஒரு பிழை இருக்கும் இல்லையா? அதைத்தான் நம்ம டெல்டா இஜெட்னு போட்டோம். இந்த லெஃப்ட் சைடில் இஜெட் ப்ளஸ் டெல்டா இஜெட் இதோட பிழை. இதை நீ என்ன சுருக்கி பார்த்தேன். இது வந்து என்னது? எரர் ஆஃப் சம் ஆஃப் டூ, அதாவது எரர்னா பிழைகள், சம் ஆஃப் டூ குவான்டிட்டி, இரண்டு குவான்டிட்டியை நம்ம கூட்டும்போது கிடைக்கக்கூடிய பிழைகள். ரைட்டா? இரண்டு அளவுகளை கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிழைகள், அதை சொல்லலாம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறீங்க? ஏ ப்ளஸ் டெல்டா ஏ, அதுக்கடுத்து ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ். ரைட்டா? ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஏ ப்ராக்கெட் க்ளோஸ், அப்புறம் ப்ளஸ் போட்டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்டா பி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அந்த ஏ
அந்த சென்டரில் உள்ள ப்ளஸ்ஸையும் ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிட்டான். ஆனால் ப்ளஸ் ஆர் மைனஸை சென்டரில் கொண்டு போயிட்டான். நல்லா பார்த்து மாற்றி போட்டுக்கலாம் ரைட்டா. நல்லா பார்த்துங்க, இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ஏ ஏ ஏ ப்ளஸ் சென்டரில் உள்ள ப்ளஸ்ஸை இப்படி ஏ ப்ளஸ் பி வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணியிருக்கான், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸை சென்டரில் கொண்டு போயிட்டான். கொண்டு போயிட்டு டெல்டா ஏ ப்ளஸ்ஸு டெல்டா பி. நீ மைனஸ் இருந்தால் கூட ப்ளஸ் தான் போடணும். அது ஏன்னா ரெண்டுமே என்னது, டெல்டா ஏவும் டெல்டா பி என்னது உனக்கு எரர், அப்சல்யூட் எரர்னாலே அது மைனஸில் வந்தாலும் ப்ளஸ் தான், ப்ளஸில் வந்தாலும் மைனஸ் தான், மைனஸில் வந்தாலும் ப்ளஸ் தான், ப்ளஸில் வந்தாலும் ப்ளஸ் தான் ரைட்டா. அதனால் அந்த இடத்துல மைனஸ் வந்தால் கூட நீ ப்ளஸ் தான் போட்டாகணும். அதனால் மாற்றி போட்டிருக்கான் சைனை பார்த்துக்கோங்க. ஏ ப்ளஸ் பி அது பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் சென்டரில் இருக்கிறத சென்டரில் கூட போட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஃபார்முலா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் இந்த ஏ ப்ளஸ் பின்னு போட்டானா, போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கான், இந்த ஏ ப்ளஸ் பி அங்கே மேலே கொடுத்துருக்கான்ல இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோமா, இஜெட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு போட்டுருக்கணும். அதனால் இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இஜெட்டை போட்டான். ஏற்கனவே இப்போ முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இஜெட் இக்குவல் டு ஏ ப்ளஸ் பி தானே. அப்போ இந்த சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம்ல, ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக இஜெட் சப்ஸ்டிட் பண்ணிட்டான். இஜெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த பிராக்கெட் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பின்னு போட்டான் ரைட்டா. இப்போது இந்த ரைட் சைடில் உள்ள இஜெட்டு லெஃப்ட் சைடில் போயிடுச்சுன்னு சொன்னால், லெஃப்ட் சைடில் போயிடுச்சுன்னா அந்த லெஃப்ட்டில் உள்ள இஜெட்டும் ரைட்டில் உள்ள இஜெட்டும் கட் ஆயிரும். புரியுதா? லெஃப்ட்டில் உள்ள இஜெட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த இஜெட்டு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும், மைனஸ் இஜெட் ஆயிருமா. ஏற்கனவே இங்கே வரைக்கும் இருக்குது என்னது ப்ளஸ் இஜெட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ இஜெட் இருக்குது. அப்போ இந்த இஜெட்டும் இந்த இஜெட்டும் கட் ஆயிரும். புரிஞ்சுதா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இஜெட்டு லெஃப்ட்டில் வந்தால் மைனஸ் இஜெட் ஆயிரும். அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு இஜெட் இருக்குது, மைனஸ் இஜெட் ஆயிருதா. இந்த சைடு வந்தால் மைனஸ் இஜெட் ஆயிரும். அப்போ இங்கே ஒரு இஜெட் இருக்குது ப்ளஸ் டெல்டா இஜெட் இருக்குது. அப்போ இந்த இஜெட்டு கட் ஆயிரும், மேலே டெல்டா இஜெட் தான் வரும். அப்போ டெல்டா இஜெட் ஈக்குவல் டு என்ன இருக்கும் உனக்கு, டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. இதுதான் உனக்கு ஈக்குவேஷன் அடிஷனில். புரிஞ்சுதா? டெல்டா ஏ ஈக்குவல் டு டெல்டா பி. இந்த முன்னாடி ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கானே, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டாலும் சரி என்ன உடனே ப்ளஸ் தான் அந்த இடத்துல மீனிங் ரைட்டா. அந்த இடத்துல ப்ளஸ் மீனிங். அதனால தான் டெல்டா இஜெட் ஈக்குவல் டெல்டா ஏ ப்ளஸ் டெல்டா பி. அப்போ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன போட்டுக்காம பாருங்க, இது இப்படி த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ். அப்படின்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியை ரெண்டு அளவீடு ஏ அண்ட் பி என்ற நம்ம கூட்டும்போது அதாவது எரர் இந்த சம் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் த ஏ அண்ட் பி. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு எவ்வளோ எரர் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். த மேக்ஸிமம் எரர் அதிகமான பாசிபிள் எரர் எவ்வளோ தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பிழைகள் கிடைக்கிறது. எப்போது இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் இந்த இரண்டு குவான்டிட்டிஸ் இந்த இரண்டு அளவுகளை கூட்டும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பிழைகள் அதுதான் டெல்டா இஜெட் ரைட்டா. இருங்க, அதுக்கு பேர் தான் டெல்டா இஜெட். டெல்டா இஜெட் தான் இது தான் சொல்லியிருக்கான். இது என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், த மேக்ஸிமம் பாசிபிள் எரர். எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிள் எரர் இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் அப்படின்றான். இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் அப்படின்னா அவர் இதுதான் டெல்டா இஜெட் சொல்கிறது. இந்த மேக்ஸிமம் பாசிபிள் எரர் அதிகமான நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு பிழைகள் கிடைக்கிறது. எங்கே, இந்த சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ்னால் அந்த ரெண்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு கிடைச்ச சம் ஆஃப் த டூ குவான்டிட்டி ரெண்டையும் கிடைக்கும். இதுதான் கிடைக்குது டெல்டா இஜெட். அது எதற்கு சமமாக இருக்கிறது, இஸ் ஈக்குவல் இந்த போட்டுக்காம இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல். இந்த டெல்டா ஏன்றது இண்டிவிஜுவல் பிழை தானே, இண்டிவிஜுவல் ஏ ஆஃப் த ஏ பிழை. அதே மாதிரி டெல்டா பின்றது இண்டிவிஜுவல் பியோட பிழை. அதாவது இந்த சம்னு இந்த கூட்டல் இரண்டு கூட்டது டு த சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர். இந்த டெல்டா என்னது அப்சல்யூட் எரர் தான். அப்சல்யூட் எரர் ஆஃப் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். அப்சல்யூட் எரர் ஆஃப் த இண்டிவிஜுவல் குவான்டிட்டிஸ். இது ஒரு ஏ என்ற ஒரு குவான்டிட்டியோட அப்சல்யூட் எரர், இது பி என்ற குவான்டிட்டியோட அப்சல்யூட் எரர். அப்போ இந்த ரெண்டு குவான்டிட்டியோட அப்சல்யூட் எரரோட சம்மு கூட்டல் தொகை தான் இந்த மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த எரர் ஆஃப் சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறான். புரியுதா? அப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம்.
இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ரைட்டா, அதாவது டூ ரெசிஸ்டார் அப்படின்னா 2 ரெசிஸ்டார். ரெசிஸ்டன்ஸ்னு தெரியுமா? ரெசிஸ்டன்ஸ் என்னது? வயர் தான். வயரில் போகிறீங்க இல்லையா, வயரில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதான் சொல்கிறான். 2 ரெசிஸ்டார்ஸ் R1 = என்ன போட்டிருக்கான்? R1 எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100 ± ரைட்டா 3 ரைட்டா 100 ± 3. 2 ரெசிஸ்டார் இருக்குது. 2 ரெசிஸ்டாரில் ஒன்று R1 வேல்யூ எவ்வளவு? 100 ± 3 ஓம். ரெசிஸ்டன்ஸில் வேல்யூ என்னது? ஓம் தானே, எஸ்ஐ யூனிட் ரைட்டா. அடுத்து R2 வேல்யூ என்ன போட்டிருக்கான்? 50 ± 2 ஓம் ரைட்டா. R1 2 ரெசிஸ்டார் இருக்குது. 2 ரெசிஸ்டார்னா 2 மின்தடை சாதனங்கள் இருக்கிறது ரைட்டா. மின்தடைகள் இருக்கிறது. ஒன்று R1, அதோட மதிப்பு 100 ± ஒன்று 103 இருக்கலாம், இல்லை 97 இருக்கலாம். மைனஸ்னா ப்ளஸில் போச்சுன்னா 100 + 3 103 ஓமாக இருக்கும், இல்லை 100 - 3 97 இருக்கும். அதான் சொல்கிறான். R1 = 100 ± 3 ஓம். R2 = 50 ± 2 ரைட்டா ஓம் அப்படிங்கிறான். ஆர் இருக்கிறது. கனெக்டட் இன் சீரியஸ்னு என்னது? நேரடி, அதாவது 1/1 கனெக்ஷன் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் இப்படியே கனெக்ட் பண்ணியிருப்பான். பேரலல் வேறு. அப்போ சீரியஸில் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணால் அப்போ அதை நம்ம R1 இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ், அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? R = R1 + R2 அப்படின்னு கூட்டிகிட்டே போகணும் ரைட்டா. அதுதான் சொல்கிறான். சீரியஸ்னு கொடுத்துட்டான். நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ வாட் இஸ் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்? அப்படின்னா சார் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான். அந்த 2 ரெசிஸ்டன்ஸுக்கு சரியான ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதன் கூட்டல் தொகை எவ்வளோன்னு கேட்குறான். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னால் என்னது? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால் கூட்டல் தொகை தான் சொல்கிறான். ஈக்குவல்னா சரியான அந்த 2 ரெசிஸ்டருக்கும் மின்தடைக்கும் இணையான ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிற. அப்போ 2ஐயும் கூட்டணும் ரைட்டா. சீரியஸ்னு கொடுத்துட்டான், கூட்டி தானே ஆகணும். அப்போ நல்லா பாருங்கள், சீரியஸ்னு கொடுத்தா கூட்டி தான் ஆகணும். அப்போ என்ன போட்டிருக்கான்னு பாருங்கள். அப்போது R1 எவ்வளவு? இந்த இது கொடுத்துட்டான். R2 இந்த கொடுத்துட்டான் 100 ± 3 ஓம் ரைட்டா. இந்த R2 50 ± 2 ஓம் ரைட்டா. இது கொடுத்துட்டான் 150. அது R1 100, அவன் R2 150 ± 2 ஓம். இப்போ 2ஐயுமே கூட்டணும். R = R1 + R2 அதான் ஃபார்முலா. இப்போது 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்குது? இங்கே பாருங்கள், R போட்டிருக்கான். R = ஏதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு போட்டான். R = ஆர்ன்றது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கூட்டல் தொகை ரைட்டா. ஏற்கனவே சீரியஸ்னு கொடுத்துட்டான். இதே பேரலல்னு கொடுத்தா 1/R = 1/R1 + 1/R2 போடணும். புரிஞ்சுதா? இது சீரியஸ்னு கொடுத்ததுனால R = R1 R2 ரைட்டா. இப்போ R1 அந்த வேலையை போட்டான், R2 வேலையை போட்டான். அப்போ அந்த R1 R2 வேலையை போட்டோன்னா அந்த ஃபார்முலா, நம்ம பழைய ஃபார்முலா எடுத்தோம்ல, அந்த ஃபார்முலா இங்கே 100 ± 3, இங்கே 150 ± 3. அதனால் இந்த ± சென்டரில் கொண்டு வரல, அந்த ப்ளஸ் இங்கிட்டு கொண்டு வந்துடுன்றான். என்னது? அப்போ 100 + 150 அங்கே போட்டோம் இல்லையா. A ± B, A ± ΔA, அதுக்கடுத்து ப்ளஸ்ஸு B ± ΔB அப்படின்னு போட்டோம்ல. போட்டதுக்கப்புறம் என்ன சுருக்கி கொண்டு வந்தா? A + B ப்ராக்கெட் க்ளோஸ் ± ΔA ± ΔA +ΔBன்னு போட்டோம். நமக்கு அதே ஃபார்முலா தான் இங்கே. இப்போ 100 + 150 ± 3 + 2 போட்டானா. அப்போ 100 + 150 250 ப்ளஸ் இந்த இங்கே 250 இந்த ± அப்படி சிக்னல் போட்டான். 5 ஓம். அப்போ 250லேருந்து 5 கூட்டிக்கலாம், 255 இருக்கும், இல்லை 5 குறைச்சி 245 இருக்கும். இதனோட ஓம் இதுதான். நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபார்முலா பாருங்கள். எரர் இன் த டிஃபரன்ஸ் ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ். சம்மு பார்த்தோம். எரர் இந்த சம் ஆஃப் த 2 குவான்டிட்டிஸ். எரர்னா பிழைகள், 2 அளவுகளோட கூட்டல் தொகையில் ஏற்படும் பிழைகள். இப்போ ரெண்டாவதாக எரர் இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 2 குவான்டிட்டிஸ் அப்படின்னா 2 அளவுகளில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக ஏற்படும் பிழைகள். வேறுபாடுனா மைனஸ்னு அர்த்தம். கழித்து பார்த்தா என்ன பிழைகள் ஏற்படுதுன்னு பார்க்கலாம் ரைட்டா. ஓகே, பாய்.